ஊற கருவாட்டு குழம்பு இப்படி வச்சு கொடுங்க, ஊரே மணக்கும். அவ்வளவு ருசியாகவும் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு நான் முதல்ல சின்ன வெங்காயம், துருவின தேங்காய், கொஞ்சம் சீரகம் எல்லாம் எடுத்துருக்கேன். இதை முதல்ல மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கத்தரிக்காய் எடுத்துருக்கேன். அதையும் நான் உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அரைச்ச தேங்காய் விழுதையும் உள்ளே போட்டுக்கிடலாம். அப்புறம் ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். அந்த முருங்கைக்காயை நான் உள்ளே போட்டிருக்கேன். ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். அந்த மாங்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். அதை வாழைக்காவையும் கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி பழம் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 3 ஸ்பூன் வத்தல் பொடி, 2.5 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணணும். நான் இதில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கருவாடை உள்ளே போட்டுடலாம். கருவாடை உள்ளே போட்டு நாம் குழம்ப அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வைக்கும்போது குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது கொதிக்கும் போது இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் பச்சை அந்த ஸ்மெல் போகணுங்கிறதுக்காண்டி திரும்பியும் கொதிக்க விடுறோம். நல்லா கொதிக்குது. இப்போ பார்க்குறதுக்கு குழம்பு இவ்வளோ தான் அழகாக இருக்குது. வாசம் கமன்னு ஊரையே சுண்டி இழுக்குங்க. அவ்வளவு ஒரு வாசம். உப்பு நாங்கள் பார்த்து தான் போட்டுக்கிட்டோம். ஏன்னா கருவாட்டிலே நிறைய உப்பு இருக்குங்கிறதுனால. ஊற கருவாடுங்கிறதுல குழம்புல கருவாடு இருக்காது. ஆனால் அவ்வளவும் கரைஞ்சி ரொம்ப டேஸ்ட்